வணக்கம் விவஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீரநிதீஷ் கேமிங். நீங்கள் வந்து எலிமெண்ட் அண்ட் டைக்கோனில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பவர் எடுக்கலான்னு பார்த்தா வந்து லைட் எடுக்கலாங்க கைஸ். நம்ம வந்து டைம் எடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறாங்க கைஸ். டைம் மட்டும் நம்ம வந்து என்ன பவர் எடுப்போம்? நம்ம வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது கைஸ். ஸ்பேஸ் இருப்போமா? நம்ம பக்கத்தில் வர ஒரு பயத்தைக்காரன் டார்க்னஸ்ஸு இல்லை லாபம் எடுத்துப்போமா? டைம் கைஸ் நல்லாயிருக்கும். சரி நம்ம எடுத்துப்போம்னு நினைக்கிறேன். சரி எடுத்துப்போம். வந்து என்ன பவர் எடுத்துருக்கோன்னா எடுத்துருக்கு. என்னடா இது? ஐயோ ஏற்கனவே கட்டி வச்சுருக்கிறேன் கைஸ். எடுத்துலான்ட்டு இருங்க கைஸ். கைஸ் வேறு பவர் டக்குன்னு எடுப்போம். ஒருத்தன் எடுத்துட்டோம். ஓகே வந்து தண்டர் எடுத்துப்போம். தண்டர் எடு. இங்கே வந்து என்ன பவர் எடுத்துருக்கோன்னா தண்டர் தான் கைஸ். நீங்கள் வச்சு நம்ம விளாட போகிறோம். திருவாங்க கைஸ். நம்ம வந்து தண்டர் வச்சு விளாட ஆரம்பிச்சிடுவோம். என் தங்கச்சி வந்து வரல கைஸ். கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம பாருங்க கைஸ். வனம் பவர் வச்சு இல்லை டெவில் மண்டையா அப்புறம் இருக்கிறேன். கேமுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா, மாதிரி முக்கியமான நேரத்தில் வந்து இந்த மாதிரி தான் ஈஸி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து காசு தருவாங்க. இதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உதவி பண்ணுறது. இது பெருசாக இருந்ததுன்னா 2K தருவாங்க. குட்டியாக இருந்தது உனக்கு எனக்கு விற்கிக்கிட்டே இருக்குது ஈஸ். அப்புறம் ட்ராப் ஆகிட்டோம். இது கட்டி என்ன தண்டர் ஸ்டஃப் மேட்ச் வச்சு டெஸ்ட்டு பண்ணுவோம் ஈஸ். வந்து பிளாக் ரூட்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ். அதுக்கு வந்து 10 வியூஸ் போச்சு. என்ன நான் வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல கைஸ். தெரியாமல் அந்த நம்பர் எடுக்காமல் தெரியாமல் வீடியோ போட்டாங்க கைஸ். அதனால் அந்த நம்பர் வந்துட்டு அப்போ திரும்ப டெலீட் பண்ணிட்டு நேற்று டெலீட் பண்ணிட்டு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். அந்த நம்பர் மட்டும் மறைச்சிட்டு. அதனால் பார்ட் 2 வந்து நாளைக்கு போடுவோம். நான் வேணாம் மாட்டேன். ஏன்னா நான் பவரை போட்டுட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன். இவனுக்கு விற்கிக்கிட்டே இருக்குது கைஸ். இவங்க போய் தண்ணி குடிச்சிட்டு மட்டும் எவனோ ஒருத்தர் சுடுறான். தண்ணி குடிச்சிட்டு வரேன் கைஸ். இப்போ தண்ணி குடிச்சாச்சு கைஸ். இந்த மாதிரி நம்ம வீடியோ போட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் போல்டு இருந்தால் போகிறேன். அங்கே பாருங்க கைஸ். வெளிலேருந்து மாதரா நிற்கிறான். மாதரா என்ன மாதரா ஓடிட்டாங்க கைஸ். மாதரா பையனுக்கு வேறு வேலை இல்லை. மாதளை பையன் வந்துட்டு பிரச்சனை ஆகும். அதனால் வந்து சைலண்ட்டாக போயிட்டாங்க கைஸ். மாதரா பேச மாட்டேன். இங்கே பாருங்க கைஸ் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். டெவில் வீட்டுக்குள்ளே போகுமா? லெட்ஸ் கோ டு டெவில் ஹவுஸ். மாதரா பிடிச்சி அடிக்கன்னு தான். ஐயோ டெவிலோட முடிச்சு விட்டான். காசு எடுக்கிறாங்க. காசு தேங்க்யூ மாதரா. நம்ம மேலே போடுறான். இல்லை இங்கே பாருங்க கைஸ். அவன் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பலியாக இருக்கான். நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் இருக்குண்ணா. நான் வந்து ஃபஸ்ட் ரீபர்த் பண்ணப்போ எனக்கு ரொம்ப டார்க் ஃப்ளேம்னு ஒரு பவர் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அந்த பவர் சூப்பராக இருக்குது. இப்போ தூக்கி போட்டோன்னா அங்கே பேர் வருது. கைஸ் நெட் கரெக்டாக ஐயோ நெட்டு கொஞ்சம் தப்பு கைஸ். இந்த வந்து மறக்காமல் பார்க்குறாங்களாம இருக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அதான் நான் போடுற இங்கே வந்து விற்கிக்கிட்டே இருக்குது கைஸ். இது மேலே நெட்டு கோளாறு வந்துடுவேன். நெட்டு கோளாறா? ஐயோ நெட்டு கோளாறு மாதிரியே எனக்கு புரியல. அது என்ன எனக்கு நான் கரெக்டாக மாற்றுறப்ப தான் கைஸ் இப்படி ஆகுது. டக்குன்னு தண்டர் எடுத்துடக்கூடாது. தண்டர் நம்ம எடுத்துட்டோம் டக்குன்னு அங்கேயே போகலாம். என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. டார்க் ஃபிலிம் பவர் எடுத்துகிட்டு பேரியர் இந்த கத்தி எடுக்கணும். பேரியர் எடுத்து போட்டால் டொம்முன்னு சூப்பராக இருக்குது பார்க்க. மெசேஜ் வர இந்த நேரத்தில் எடுத்த மாட்டேன் பாருங்க இல்லை யாரா அவன் கிறிஸ்டல் மாட்டேன். இல்லை டைம் பவர் பார்த்தீங்களா ஈஸ். என்ன அந்த டைம் பவர் நல்லா இருக்கும்னு சொன்னேன்.
இந்த டார்க் ஃப்ளேம் பவர் இது அவன்ட்டி இருக்காதுங்க. டைமர் போதும் வச்சுக்கிட்டு டைமர் காலி. இது டைம் பையன் பார்த்தான் எப்படி அவன் போனதுக்கெல்லாம் பவர் போகும். நம்ம பொத்திட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும். வீடில் மட்டும் என் தங்கச்சி வரமாட்டாங்க ஈஸ். நான் வந்து வீடுக்கு முன்னாடி கேட்டேன் வரியான்ட்டு, நான் வரலன்னு சொல்லி என்னமோ வேறு என்னமோ கேம் விளாண்டுருக்கோம். என்னமோ சினிமா சிமுலேட்டர்னு என்னமோ விளாண்டுருந்தாங்க. ரோப்ளாக்ஸ் சொல்லல வேறு கேம் வரலைங்க. இது வந்து போன வீடியோக்கு வந்து 4 பேர் தாங்க ஈஸ் 5 பேர் பார்க்குறவங்களுக்காக நான் ஒரு வியூஸை கம்மி பண்ணிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். முடியல, மனசு வலிக்குது கைஸ். ப்ளீஸ் இந்த மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு வாமா இல்லையா? ப்ளீஸ் கைஸ் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவோம். நாளைக்கு வந்து பிளாக் ரூட்ஸ் போகிறோம் கைஸ். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரி கேம் போடுவோம். இந்த மாதிரி ஒன்றா புட்டு வைக்கணும். யாருமே நான் இப்போலாம் நான் சேனல் பக்கம் வீடியோ போடாதப்போ போடலன்னு உடனே சரி சேனல் பக்கமே நீங்களாம் வரமாட்டேங்க கைஸ். போட்ட வீடியோக்கெல்லாம் கம்மி தான் போடுவோம். நிறைய பேர் நம்ம சேனலில் நான் வீடியோ போடுறேன்னா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் பாருங்கள் அங்கே வந்து பவரை போட்டு விட்டுறேன். ஏன்டா அவனுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? இது எதுக்கு தேவையில்லாம பவரை போட்டு எல்லாத்தையும் கொள்கிற லூஸே? அவங்களாம் அறிவு இருக்குதா? இடியட் மண்டையா? ஐயோ பவர் போட்டு விட்டான். இந்த டைம்கிட்ட கொஞ்சம் வந்து உஷாராக தான் கைஸ் இருக்கும். உஷாரே ஏறி வந்து மாட்டிக்கினேன். நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். ஏரியாவில் ஃபயர் பவர் போட்டுவிட்டேன். பாஸ் வரத்துக்கு 6 minutes 19 seconds ஆகப்படும். பாஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொன்று புதையல் பெட்டு மட்டும் பிச்சைக்கார பையில இந்த கிறிஸ்டல் பைய ஃபுல்லாக கட்டிட்டாங்க. தேவலாமா இந்த பிச்சைக்கார பையில உனக்குலாம் அறிவு இருக்கான்னு பிச்சைக்கார பையில அண்டா நீ தான் கட்டிடலாம். அப்புறம் எதுக்கு தேவலாமல் எடுக்கிறேன்ட்ட காசு கூட இல்லை. அவங்களாம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடுப்பாகுது. அடுத்த பார்ட் 3 வந்து நம்ம வந்து என்ன பவர் எடுக்கலாம்னா அவன் வந்து டெக் எடுப்போம் கைஸ். டெக் பவர் இவர் லேக் ஆகுது போது வந்து இப்போ என்ன ஃபோனில் வீடியோ போடுறேன்னா விவோ E30 போட்டுட்ருக்கிறேன் கைஸ். 30,000 கஷ்டப்பட்டு வாங்கி வீடியோவில் வந்து போட்டுட்ருக்கிறேன். அதனால கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இதே அங்கே பாருங்க கைஸ். பலியாடு ஐயோ இந்த எருத்து மாட்டேன் முன்னாடா எருத்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஏற்கனவே பாதி விளையாண்டு இப்படி ஆயிடுச்சு. எப்போ நான் ஒரு ஃப்ளோர் முடிச்சு அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கே ஒரு என்னடா போகிறேன் என்ன அது எப்படி நம்மளுக்கு இது ஒரு ரோபோட் கிடச்சிருக்கு. நான் வந்து ஏற்கனவே ஆஃப்லைனில் லைட் பவரை முடிச்சு ரீபர்த் பண்ணப்போ ஹெல்த்துக்கு கொஞ்சோண்டு போட்டேன், ஸ்பீடுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இந்த டைமை இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் போடுறான் அடித்தானே அதுக்கு வந்து பவர் போடுறான். இங்கே பாருங்க கைஸ் எல்லோரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கிறாங்க. ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தாங்க சோழியை பிடிச்சி விட்ருவாங்க. நீ தானே அப்போ வந்து அடித்த லூசர் நீ தானே என்ன பிடிச்சி அடிச்சிருக்கியா? சாவோட செத்த பேல காசு தந்துட்டு போகிறேன். பிளட்டி சீட் கண்ட்ரி ஃப்ரூட் தேவையில்லாமல் வந்துச்சு. கண்ட்ரி ஃப்ரூட் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி பார்த்தியா? உயிர் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்து ஊஞ்சல் ஆடல செத்தே புட்டு எனக்கு பால் ஊற்றியாச்சு ஈஸியாக வந்து மறக்காமல் பார்க்குறாங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வர லேக் ஆகுது கைஸ். ஒரு மாதிரி உங்களுக்கு லேக் ஆகிறது தெரியுதா இல்லையா? சும்மா ஒரு குண்டை போட்டாச்சு கைஸ். எவன் போய் எங்கே பாருங்க கைஸ் லைட் பவர் வந்துட்டு வரல. லைட்டே உனக்குலாம் அறிவு இருக்கா? ஏண்டா தேவையில்லாமல் அதை ஜம்ப் பண்ணிட்டு வராங்க கைஸ் இந்த லைட்டு மண்ணே. எல்லோரும் சண்டை போடுறாங்க, நம்ம மட்டும் ஜாலியாக பொறுக்கிட்டு இருக்கோம். கிஃப்ட்டு பாக்ஸை ஒருத்தவங்க கூட சண்டைக்கு போகல. ஆனால் ஒரே ஃபயர் மண்டையான வந்து நான் அடித்தேன்னா ரிவெஞ்ச் பண்ணேன். இந்த ஃபயர் மண்டையன் வீட்டு முன்னாடியே நிற்கிது. நம்ம
15K சூப்பரே. பேர் நம்ம ஆர்மர் எடுத்துட வேண்டியதான். எலிமெண்டன் அவதாரா பாடியா, எலிமெண்டன் பாடி. நம்மளோட பாடி பவருக்கு போட போகிறேன். வெர்ஷன் 2.0 எந்திரன். என்னடா அது? பார்க்க சூப்பராக இருக்குது கைஸ். மேலே போய் தண்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பறக்குது பாருங்க. பார்க்க சரியாக இருக்குது பாருங்க, எப்படி ஜம்ப் பண்ணுறான்ட்டு. சூப்பராக இருக்குது கைஸ். கொஞ்சம் ஸ்பீடாக வேறு போகலாம். ரொம்ப பிடிச்சி லைக் திஸ். இங்கே கிஃப்ட் பாக்ஸ் இது பிடிக்கும். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து சண்டே போடுவேன். நான் வந்து எப்போ வேணாச்சும் போட போகிறேன். எனக்கு 1 மாதம் 2 மாதம்லாம் கழிச்சு கிடையாது. எனக்கு வந்து நைட்டு டைம். எனக்கு வந்து நைட்டு போட்டுருக்கோம். நைட்டு 10-15 மணி வந்துட்டா ஈஸி. என் தங்கச்சி இருங்க ஈஸ். பேச்சுவார்த்தை நடத்தி அடிச்சா வந்து என் கூட பேசிட்டு விளாட வராங்க. வாடி ஒருத்தையும் வந்து பிச்சிட்டு இருக்கிறா கைஸ். பக்கத்தில் வந்து ஒரு கவர் இருந்ததா, அதை வச்சு கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். பாப்பா மறக்காமல் என்ன பண்ணுவீங்களாம்? சர்ப்ரைஸில் ஆமாங்க வெளில உடச்சிருங்க கைஸ். அப்படியே உடச்சி ஐயோ தெரியாமல் இது மாதிரி இதுங்க போகுது. இது வேஸ்ட்டு. நீங்கள் அந்த ட்ராக்கு மேலே சென்று பைத்தே ஏழை அப்படி பண்ணுறீங்க? பாப்பா அடுத்து நம்ம என்ன கேம் போடுவோம்? பிளாக் ரூட்ஸ் போடுவோமா இல்லை ஏதாச்சும் டே கேர் ஸ்டோரி போடுவோமா? டே கேர் ஸ்டோரி போடவே இல்லை. அடுத்தது வந்து நாளைக்கு அடுத்த வீடியோ வச்சு ஸ்கேரி டீச்சர் போடுவோம் மாதிரி பாருங்க. ஸ்கேரி டீச்சர் போடுவோம் கைஸ். இது மேலே ஒருத்தர் இருக்காங்க நம்மளை வந்து கன்னை வச்சு சுற்றிட்டு இருந்தாங்கடா. போனேன் வட்டாம மீட்டர்னு ஓட்டாங்க ஈஸி ஜம்ப்பு. அடுத்தடுத்த பில்டிங்காக எப்படியே தாவணும். ஐயோ என்ன வீடியோ? ஐயோ போடே. ஐயோ வந்து ஜென்னி கேமிங்னு அந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல கைஸ், ஜென்னி கேமிங்ன்ட்டு அதை பார்த்துட்டு இருப்பா கைஸ். எரும மாடு தேவலாம. பாஸ் வந்துட்டான். ஏன்டா என் வீட்டில் வந்து எதுக்கு தேவலாம வந்து ஐயோ ஒருத்தி ஏன்டி மற்ற யூடியூப் சேனலை பற்றி பேசுகிறேன், நம்ம யூடியூப் சேனலை பற்றி பேசுடி. ஜென்னி கேமிங் குன்னி கேமிங் சரி எங்கட போனா அந்த பாஸ் அங்கே போட்டு வச்சிருக்கிறீங்க போடு. வேற எங்கேயோ பருவு இவங்க லாபம் பண்ணுறது இது போட்டு விட்டான். இந்த இப்போ வந்து எருமலை பருவம் வந்துச்சுல கைஸ். அந்த பவர் வந்து தங்கச்சி ஓட்டிருப்பா. அதை தான் கைஸ் அந்த போன வீட்டில் மாட்டி ஆட்டி அது வந்து என்ன ஆட்டின்னு ஏன்டா பைத்தியம் தேவலாமல் அந்த காசு எடுக்கும். இன்னும் தான் கைஸ் அந்த பவரை போட்டிருக்கான். அது நம்ம எங்கே போனாலும் நம்ம எங்கே இருக்கோமோ தேடி கண்டுபிடிச்சி வந்து அடிக்குது கைஸ். இது பக்கத்தில் போனாலே அதனால அதை பார்த்து நான் பயந்து வாங்கினேன். அவனத்தான் கன் எடுத்துட்டு சுடுறான். இந்த நாய் தான் அந்த அடிக்குது. ஐயோ இது பக்கத்துலேயே யாரா வீடே? நம்ம வீடா? நான் ஐயோ வேறு யாரும் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் ஒருத்தன் ஏர் ஸ்ட்ரைக்கை போட்டிருக்கான். அது இது வந்துருக்கூடாது. ஏர் ஸ்ட்ரைக் எடுத்து என் மண்டையில் போட்டாங்களே. இல்லைடா நானும் ஏர் ஸ்ட்ரைக் எடுத்து உங்கள் மண்டையில் போடுறேன்டா. ஏழை அப்படி பண்ணுறீங்க கிறுக்கு மெண்டல் பயிலோடா. இதுக்கெல்லாம் அறிவு இருக்கடா. என் வீட்டில் வந்து போட்டு சீ உனக்கு அவங்கள பார்த்தா கோவமாக இருக்கா இல்லையா? என்ன பேசாமே இருக்கிற? கோமாக்கா அவனை அடிச்சிருவோமா? அங்கே நீங்கள் ஒரே ஒரு பவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் ஒரு பவர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நகனே ஏதாச்சும் இது வந்து பறக்கிற பவர். நம்ம வந்து சன் கோக்குவாக மாட்டோம் கீஸ். எங்கடா வீடு இருக்குது? ஐயோ இந்த வீடு தான் நினைக்கிறேன். இந்த வீடு தான். வாங்கடா வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். பாப்பா இன்னைக்கு அடிப்போமா? கம்மான் சார்ஜ் என்னடா சார்ஜ்னு சொன்னோன்னே போயிட்டான். இவன் அடிக்கலங்க கைஸ். அந்த பர்பிள் கலர் மண்டையன் இவன் தான் கைஸ். ஐயோ சரி விடு ஏனே முடியல. அப்போ இன்னைக்கு அவனை அங்கே ஒன்று இருக்குது கைஸ். இருங்க கைஸ் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு காசு எங்கே கிடந்தாலும் பொறுக்கணும். பொறுக்கி பையனை எதுக்கு சொல்லிடுறாங்க. டக்குனு
எவ்வளோ தைரியம் ஏன்டி நம்மலாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நம்மளோட லேசர் வச்சிருக்காங்க நானும் வேணும் உனக்கு தெரியும் இந்த மொட்டை கிட்டலாம் நான் அப்போ அவமானப்பட வேண்டிய நிலைமையாக போச்சு சரி எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை பார்த்துக்க எனக்கு எதுவும் தெரியாது அப்புறம் பல்பு வாங்கிட்டு புழுப்பு வாங்கிட்டெல்லாம் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவோம் சன் கோகு இது கோகு வேலடி இவன் யாருன்னு தெரியுங்க இல்லை இவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவன் பேர் என்னன்னு தெரியல இதோ இது பின்னாடி என்னமோ பெட்டு இருக்குது அது வந்து டப்பா மாதிரி மாதிரி நம்ம சன் கோகு யார் வீடுறாரு அப்போ அடுத்த வீடியோ நம்ம வந்து எலிமெண்டன் டைக்காண்டோ ஐஸ் பவர் எடுப்போமா உள்ளே போவோமா இதுக்குள்ளே ஒன்றும் கட்டல அந்த உள்ளே அந்த கண்ணே இல்லை இது அண்ணாத்தே டேன் டேன் பெட்டு எடுத்துப்போம் பெட்டு ஐஸ் பெட்டு ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் பவர் எடுத்துப்போம் என்னடா அது இதை வச்சு தான் தம்பி நான் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க எப்படி இதான் அவன் ஆயுதத்தை எடுத்து நம்ம அடிக்கணும் அவனை சாப்பிட செத்த போகிற செத்துறா அவன் ஆயுதத்தை வச்சு அவனை போடணும் அதான் நம்ம ட்ரெண்டு அவன் பொருளே எடுத்து அவனே போடுற தாண்டி ட்ரெண்டு இது கூட தெரியும் வாங்க நண்பர்களே ஐயோ தெரியாம பறக்கிற பவரை வேஸ்ட் பண்ணிட்டேன் எங்கடா நம்ம வீடு இருக்குது அங்கே இருக்குது ஐயோ பக்கத்தில் போய் ஏண்டா பக்கத்தில் போய் மட்டும் உனக்கு அறிவு இல்லை பக்கத்து விடாமல் எங்கே போய் விடுறான்னு எங்கே வந்து எங்கே வந்து நீ நிறுத்திருக்க பார்த்தியா எங்கே வந்து நிறுத்திருக்கான் பாரு மூவை காசு வேணும் அவங்கள்ட்ட காசு இல்லை நல்லா ஐஸ் பெட் நல்லா திரும்பி போய் அடிப்போமா அவனை உள்ள ஐயம்மா வலிக்குதுவா மாட்டிக்கின்னா ஒருத்தர் அவரை காப்பாத்தன் ஐயோ இது கட்டிட்டான் நாயா இவரு கட்டி ஐயோம்மா எலக்ட்ரிக்கை கட்டிட்டாங்க ஓரத்துக்குள்ளே வந்து முடிச்சு விட்டானு மானம்பேட்டி வரும் சிரிப்பால் ஈஹூன்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா போச்சு கட்டுறது அவன் பச்சை கலரில் காமிச்சோன்னு ஓடலான்னு பார்த்தா மாலை சவர் கட்டி வச்சுருக்காங்க மாட்டிக்கின்னா ஒரு தறி காசு பணம் துட்டு என்ன துட்டு மணி தோசை இட்லி ஓ மை காட் வாவ் நமக்கே தான் அது ரெண்டும் 2 கிலோ இருக்கு இருங்க டெக்கு வீட்டுக்கு போய் அடிப்போம் டெக்கு மண்டையா நான் வந்துட்டேன் ஐயோ தெரியும் ஏர் ஸ்ட்ரைக் எங்கடா ஏண்டா நான் வர இடத்துல தான் அந்த ஏர் ஸ்ட்ரைக் போடுங்கடா நான் வர இடத்துல வந்து ஏர் ஸ்ட்ரைக் போடுறாங்க ஓடுங்க நிற்காம ஓடுங்க நம்மளுக்கு நோக்கி ஏர் ஸ்ட்ரைக் வந்து கொண்டு இருக்கிறதே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடும் ஐயோ பார்த்துப்போ வீட்டுக்குள்ளே ஆச்சு எதுக்கடி வந்து சிரிக்கிற ஹூன்ட்டு இல்லை ஏமா ஏதாச்சும் நாட்டில் ஏன்டி நான் வைக்கிட்டு உயிந்ததுக்கெல்லாம் போய் சிரிக்கிற மறக்காம பாப்பா சொல்லிடு வழக்கம் போல் சொல்கிறத சொல்லியிருக்கு சில பேர் மறந்துப்பாங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க அவங்களுக்கு பெல்ல அடிச்சா பெல்ல அமிக்கி பெல்ல தொட்டு அதுக்குன்னு பெல்ல அடிச்சு உடச்சிருவாங்க எவர் பவர் அட்டாய் இடிக்கும் ஒருத்த வண்டா பட நடுங்கும் ஸ்டொமக் ஏண்டாவன் இங்கே டெக்கு பையன் வந்து பவர் போட்டு டெக்கு என்ன டெக்கு நம்மண்டே வந்துட்டு சீனை போடுற டெக்கு கட்டே முடிக்க போகிறான் வீட்டுக்குள்ளே வந்துட்ட தம்பி உள்ளே இருக்கீங்களா தம்பியோட பவர் ஆட்டையை போட்டுருவோமா இந்த பவர் இந்த கரெக்ட் இதுதான் எவன் பக்கத்தில் இருந்தால் டிக் 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 டிக்னு அடிக்கிறது தான் கரெக்டான பவர் அவனோட பெட்டு பவராக இருக்கா இல்லை எனக்கு செக்கிங் போட்டுக்குவோம் அதே அவெல்லாம் பார்க்க ரோபோட் பல்ல கழிச்ச ஒன்று வெளில போயிடலாம் வட்டமா மீட்டர்னு ஓடிடுவோமா வட்டமா மீட்டர்
அவன் ஃப்ளைங் பவர் வச்சு நம்ம வீட்டுக்கு டக்குன்னு பறந்து போயிடணும். ஃப்ளைங் பவர் வருது, ஃப்ளைங் பவர் போ கரெக்டாக வீட்டிலேருந்து விட்டுருக்குடி. அப்போ அது நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர்க்கா. ஐயா நம்ம வா அடுத்த ஃப்ளோருக்கு போயிடுவோம். டக்குன்னு இந்த வீடியோ முடிக்கணும். இதுவும் 1/2 மணி நேரம் போயிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். அப்புறம் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிங்க, என்னடா அப்போ 1/2 மணி நேரம் போட்டேன் நெட்டு என்ன கதிராக வருது அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுவேன்? மடையில் குட்டை வாங்கினேன். ஆனால் விளக்க போனால் அவனுங்கெல்லாம் அப்படியே செய்வாங்க. அடிப்பீங்க மடையில் ஒரு கொட்டை போடுவாங்க. இப்படிதாங்க பைத்திய மாதிரி பேசுகிறாங்க. ஏதாவது தலையில் அடிக்கிறது மொட்டை அவனுக்குலாம் ஐவி கடி. நீ தானே பைத்தியம் பாருங்க. இவனை பார்த்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறா. ஸ்கூலில் போய் சொல்லவா? ஐயோ சொன்னா நம்ம டெக்கு வீட்டுக்கு டக்குன்னு போயிரு. பாதியில் இருங்க டெக்கை போயிடுச்சு. ஐயோ இங்கே ஒரு பலியாடு இருக்குது. டெக்கு நீயும் இங்கே தான் இருக்கிறியா? டெக்கு உன் பவர் எடுத்து ஒன்னே போடணும், அதான் ட்ரெண்டு. ஒரு எரிமலை எப்போ பொலியும் டெக்கு முகரையே போட்டாச்சு. யாராவன் நீதாடா சுத்த நாய். இவனை போகிற அவனுக்கு ஒரே அடி தான் முடிச்சிது. எப்படியாச்சும் இந்த நாயை போட்டு தள்ளுங்க. இந்த ஆபத்தான மிருகத்தை எல்லோரும் போட்டு தள்ளுங்கடா, தள்ளுங்கோ. ஐஸ் இது ஐஸ் பவர். ஒளி 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 எப்படி பரப்போடு. பாய் அரைக்கிறேன், நான் ஓடிடுறேன். அந்த பவர் ஐஸ் பவர் நல்லா இருக்குல்ல. எவ்வளோ தைரண்டா உனக்கு லூசு பேல. என்னோட புதல் பெட்டியோட இருக்கிற ஐஸ் மண்ட் சி அவன் பேர் என்னன்னு பார்க்கல. அங்கே பாரு, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கடவுள் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ இது 1/2 மணி நேரம் போயவே கூட அந்த வீடியோ டக்குன்னு நம்ம டக்குன்னு கட்டுவோம். 1 நாள் முடியும் புளியா டோலி 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 டக்குன்னு இதை கட்டிட்டு இப்படி கட்டலான்னு பார்த்தா நம்மள்ட்ட காசு இல்லை. நம்ம அடுத்தது கொஞ்சம் மேலே போய் என்ன இருக்குடி, என்ன இருக்கு, சும்மா மேலே போய் கண்ணு கட்டி வச்சேன். மறக்காமல் பார்க்குறாங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டக்குன்னு உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் பாஸ் வர போகிறான்டி. பாஸ் அடித்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறான். மொட்டாக்கா இது எல்லா பவரையும் அப்படியே வச்சுருப்போம். எல்லா பவரையும் அப்படியே வச்சுருப்போம். அப்போ தான் பாஸ் அடிக்கிறதுக்கு ரீஃபில் ஆகிறப்ப கடுப்போம். வேற அவன் போன் பண்ணேன் அடிக்க வேணாண்டி பாவம். பாஸ் முடிச்சதுக்கு இடமா வாங்கிலாம் பார்த்துப்போம். உங்கள் உங்களோட சட்டை கிழிஞ்சிருக்குடி. கோடு போட்டுருக்கு பார்த்தியா பின்னாடி. இங்கே பாருங்க கைஸ், எவனோ ஒருத்தன் கத்தி எடுத்து டிக்கியில் கிழிக்கிறது பதிலாக நவுந்துருக்கான் போல். சட்டையில் கிழிச்சு இப்போ பாஸ் வர போகிறான். பவர்லாம் ரெடி ஆச்சு. ஆமாம் பாப்பா ஜெயண்ட் நூப் வருவான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இல்லை மேக்மாலோடு வருவான்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க பாஸ் வருவான்னு சொன்ன உடனே அவங்க ஒருத்தவன் புயல் வேகத்தில் வந்துட்டு இருக்கான். பயிர் போகுது பயிர் மண்டே கூட சண்டைக்கு வராது. இங்கே ஒரு இப்படி பவரை போடுறான் போது. அப்போ இந்த பவர் நான் உன் மேலே எடுத்து அடிச்சேன்னா லாஸ்ட்டாக ஃபைட்டை இப்போ வர போகிறான். 6 5 4 3 ஐயோ 2 1 நான் தான் ஜெயிச்சேன். நான் தானே எப்போ உமா ஐஸ் வர போகிறேன். உளி 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 ஐயோ வர பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன். அப்புறம் இதா இடி பவர் ஏறுமல்ல ஐயப்போ பொடியும் ஐஸ் பவர். நம்ம என்னென்ன பவர் போட முடியுமோ உளி 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 பாஸ் ஐஸ் ஆயிட்டான். பாஸ் முடிச்சு விடணும். நம்மள முடிச்சு விட்ருவான் புள்ளியே. அதில் முடிச்சு விட்டாச்சு. எல்லா காசும் எனக்கு தான். யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னா அவங்கள முடிச்சு விட்ருவான். இது பவர் வரட்டும். அவனும் பக்கத்தில் வந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரம் தான் அந்த காசு வந்துடுவாங்க. அந்த பிளட்டி பூல் அந்த பிளட்டி சீட் இன்னும் நம்மள்ட்ட திட்டு வாங்கிட்டு போகிறான்டி. இப்போ ஐத்தியம் காசு எடுத்து போய் டப்பு டப்புன்னு கட்டுறா. நம்மடாண்ட முடிக்கிறோம். அப்போதான் இப்போ இந்த வீடியோ நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்பா இந்த வீடியோ நான் ஒரு 1/2 மணி நேரம் இரு. இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் இரு. இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? 1/2 மணி நேரம் வருமா? ஐயோ இது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏன் வந்தாலும் ஆமாண்டா. அப்போ என்ன அடி இது நம்மள்ட்ட அவ்வளோ காசும் கிடைக்க மாட்டேது. ஒரு 250 இப்போ எனக்கு 250 ஒன்று டக்குன்னு தாங்கோ. சரி வருங்க நம்ம சுற்றி முன்னாடி டப்பு டப்புன்னு அப்போ இந்த வீடியோ நான் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை
டக்குன்னு அந்த வீடியோ வரை கொஞ்சம் டக்குன்னு முடிப்பேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நம்ம வீடு கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். இதையே நான் ரீபர்த் பண்ணணும் வேறு. இல்லை உளி 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 இது ஐஸ் மண்டை என்னோட பவர். அவன்கிட்ட ஆட்டியா போட்டு வந்துக்கிறேன் சூடா போட்டாச்சுடே அவனை உளி 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 பவர் போட்டு ஓலி ஓலி ஒலி ஓலி டோலி 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 நம்ம அவ்வளோதான். டைம் பவர் முடிச்சாச்சு. நம்மளோட இடி பவரை அப்படி இல்லைன்னா அது எனக்கு எங்கேயோ அடி விழுவுது. டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போகணும். வாடா வீட்டுக்குள்ளே வாங்க. கதவை திறந்து வச்சுருவோம். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து மருகே சாலா வாங்கடா வீட்டுக்குள்ளே எவனாச்சும் வந்துக்கூட இருந்தாலும் மருகே சாலா ஆயிடுவீங்க. மருகையா சாலா மாமா மருகையா டட்டா டட்டான் 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 சரி டக்குன்னு அந்த சூப்பர் ட்ராப்பரை போய் கட்டி விட்டுருவோம். வாமா மருகையா டட்டான் டட்டான் டட்டான். ஆமாம் 2 தான் கட்டணும். இங்கே ஒன்று ஏர் ஸ்ட்ரைக் கட்டணும். அதுக்கப்புறம் நம்மளாம் ஏர் ஸ்ட்ரைக் போட்டாங்கன்னா எங்களுக்கு வரும். கீழே இருக்கு மேலே அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஏர் அதுக்கப்புறமா இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ட ஒரு ஏர் ஸ்ட்ரைக் கட்டணும். எனக்கு வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் யாருமே எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கல. கூட விளையாட யார் அவங்க சப்ஸ்கிரைபர் இல்லடி. நான் ஒரு விஜின்னு தானே போட சொன்னாங்கலாம். யாருமே அப்படி போடலாம். அவங்க பேரை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வரல கூட வரல. எவனோ ஒருத்தன் உள்ளே வந்து மாட்டிக்கிறான். யாருமே கூட நீங்கள் விளையாடவே வரல கைஸ். இன்னும் ஒன்றே வந்தால் கட்டணும். என் கைஸை கூட விளையாட வர மாட்டேங்க. நிறைய யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. என் யூடியூப் சேனலில் மட்டும் யாருமே வர மாட்டேறீங்க கைஸ். உங்களுக்காக நான் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் யாருமே பார்க்கவும் மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. நீங்கள் இப்போலாம் பார்க்குறீங்க. கொஞ்சம் பேர் தான் கைஸ் பார்க்குறீங்க. நேற்று வேறு 2 வீடியோ போட்டேன். நேற்று நான் 2 வீடியோ போட்டேன் கைஸ். அதுக்கு என்ன 5 வியூ. அதெல்லாம் முடிக்க போகிறேன் வீடியோ. நாளைக்கு வந்து பிளாக் ரூட்ஸ் போடுவோமா இல்லை பார்ட் 3 அந்த எலிமெண்ட் அண்ட் டைக்கோனே போடுவோமா இல்லை பிளாக் ரூட்ஸ் போடுவோமா? எலிமெண்ட் டைக்கனை மட்டும் பார்ட் 3 போடலாம். நாளைக்கு வந்து எலிமெண்ட் அண்ட் டைக்கன் பார்ட் 3 அதுக்கப்புறமா தான் பிளாக் ரூட்ஸ் போட போகிறேன். ஆமாம் பிளாக் ரூட்ஸ் கொண்டு ரொம்ப போர் அடிக்கும் கைஸ். அதில் தான் ஏஎஸ்கே பண்ணணும். அவ்வளோதான் டோட்டல் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து வீடியோ முடிச்சுப்போம். ரீபர்த் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ரீபர்த் பண்ணோண்டி அதான் நம்ம ஒரு நல்ல ஸ்பீடுக்கு தான் நிறைய ஏற்றி வச்சுருக்கோம். சரி கைஸ் இதோட நம்ம வந்து என் வீட்டிலே கொஞ்சம் இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். சரி கைஸ் இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுப்போம். இதோட நம்ம வந்து இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க பாய்னு போட்டுறோம். அடிச்சால வச்சுக்கோங்க. அட இரு பாய் 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 இரு காய்ஸ் பாய் பாய் கைஸ் பாய். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.